அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் போர்க்கொடி தூக்கியிருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக தோல்விக்கு சி வி சண்முகம் தான் காரணம் என்று கோலியனூர் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் முருகன் தெரிவித்துள்ளார். யார் துரோகம் பண்ணாலும் கட்சியில் இவ்வளோ பதவி சுகத்தை அனுபவித்து இவ்வளோ பெரிய பதவியில் நீங்கள் இருந்து இன்னைக்கு உங்களெல்லாம் யாருன்னு தெரியும். தென்மாட்டு மக்கள் உங்களுக்கு யாரும் தெரியுமா? இந்த அனைத்தின் அண்ணாதோட முன்னேற்ற கழகம் தான் நீங்களாம் யாருன்னு தெரியும். இன்னைக்கு அப்படியே பார்த்த கட்சிக்கு இன்னைக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க என்றால் உங்களை எல்லாம் கட்சியை விட்டு கட்சி தாவு சட்டத்தில் நீக்கிறதுக்கு கூட பொய்ச்சல் அவர்கள் விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு ஜோடி அன்னப்பறவைகள், கழுகு மற்றும் இருவாச்சி உள்ளிட்ட 14 பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 4310 ரகங்களில் வண்ண ரோஜாக்கள் பூத்து குலுங்கும் நிலையில் இந்த ஆண்டு கண்காட்சி 5 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள புகழ்பெற்ற புளியஞ்சோலை சுற்றுலா தலத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கொல்லிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் அருவி மற்றும் நீரோடைகளில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்து வருகின்றனர். கோடை வெயிலால் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல நீர்நிலைகள் வறண்டு காணப்பட்டாலும் ஈசூர் வள்ளிபுரம் இடையே பாலாற்றில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை கடல் போல காட்சியளிக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த தடுப்பணையால் ஈசூர், வள்ளிபுரம், ஆனூர் உள்ளிட்ட கிராமங்கள் மட்டுமின்றி திருக்கழுங்குன்றம் பேரூராட்சிக்கும் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தடையின்றி தண்ணீர் கிடைத்து வருகிறது. இந்த தடுப்பணையைப் போல பாலாற்றில் அடுத்தடுத்து தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசு வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நாகையில் 3000 பேருக்கு தாவேகா கட்சியினர் அசைவ விருந்து வழங்கினர். சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை தீர்மானத்தில் தாவேகா அரசு வெற்றி பெற்றது. இந்நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக நாகை மாவட்டம் சம்பாத்தோட்டம் பகுதியில் அக்கட்சியினர் 3000 பேருக்கு சுட சுட அசைவ விருந்து வழங்கினர். திருவண்ணாமலை அருகே சின்ன கள்ளப்பாடி கிராமத்தில் அரசு பள்ளி மற்றும் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்கூல் போக மாட்டேங்குது பசங்க. அந்த பசங்க என்ன பண்ணுது, அந்த பாட்டில் கிடக்கிறத இவங்க என்ன எப்படி சாப்பிடறாங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பாட்டில் கிடக்கிறத அவரை கொஞ்சம் ஊற்றி அந்த பசங்க குடிச்சிட்டு அதுக்கு வருதுங்க வீட்டுக்கு சண்டைக்கு. 2 வார காலத்திற்குள் கடை அகற்றப்படும் என வட்டாட்சியர் உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் தேக்கம்பட்டி பகுதியில் 100 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்த காட்டெருமையை மீட்க வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் கடுமையாக போராடினர். காட்டெருமைக்கு மயக்க ஊசி செலுத்தி பின் கிரேன் உதவியுடன் மீட்டனர். தொடர்ந்து காட்டெருமைக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள வேலங்காடு கிராமத்தில் பொற்கொடியம்மன் ஆலயத்தில் புகழ்பெற்ற புஷ்பரத ஏரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் நலம் பெறவும் வேண்டி அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ரதத்தை தோளில் சுமந்து பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பொம்மைகளை காணிக்கையாக செலுத்தியும் ஏரிக்குள் மாட்டு வண்டிகளில் கூடாரம் அமைத்து தங்கியும் இந்த தனித்துவமான வழிபாட்டு முறையை உற்சாகமாக கொண்டாடினர். ஈரோடை அடுத்த வெள்ளோடு பகுதியில் நாட்டுக்கோழி பண்ணைக்குள் புகுந்த 7 அடி நீள கோதுமை நாகம் 10க்கும் மேற்பட்ட கோழிகளை கொன்று அதில் 3 கோழிகளை விழுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோழிகளின் அலறல் சத்தம் கேட்டு உரிமையாளர் சென்று பார்த்தபொழுது ஆக்ரோஷமான நிலையில் பாம்பு பதுங்கியிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து வந்த பாம்புபிடி வீரர் யுவராஜ் பாம்பை லாபகமாக பிடித்தார். வெப்பத்தை குறைக்க தண்ணீர் ஊற்றப்பட்ட நிலையில் அந்த பாம்பு விழுங்கியிருந்த கோழிகளை கக்கியது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில்
ட்ரைக் எனப்படும் உயர் தொழில்நுட்ப மின்சார 3 சக்கர ரோந்து ஸ்கூட்டர்களை ரயில்வே பாதுகாப்பு படை அறிமுகப்படுத்தியுள்ளது. GPS எச்சரிக்கை ஒலி மற்றும் பொது அறிவிப்பு வசதி கொண்ட இந்த வாகனங்கள் RPF வீரர்கள் நடைமேடைகளில் விரைவாகவும் உடல் சோர்வுமின்றியும் ரோந்து பணியில் ஈடுபட உதவும். முதற்கட்டமாக சென்ட்ரல் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் விரைவில் எழும்பூர், தாம்பரம், காட்பாடி உள்ளிட்ட சென்னை கோட்டத்தின் மற்ற முக்கிய ரயில் நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. சங்கரன்கோவிலில் பூக்களின் விலை குறைந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மலர் சந்தைகளில் பூக்களின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக அவற்றின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு 12,000 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ தற்போது வெறும் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிச்சிப்பூ 500 ரூபாய்க்கும், கேந்தி மற்றும் கோழிக்கொண்டை பூக்கள் தலா 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. வெயிலின் தாக்கத்தால் பூக்களின் விளைச்சல் அதிகரித்துள்ளதே இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். லஞ்ச வழக்கில் சிக்கிய அரசு ஊழியர்களை நீண்ட காலத்திற்கு பணியிடை நீக்கம் செய்து அவர்களுக்கு 75% சம்பளத்தை படிப்பூதியமாக வழங்குவது அரசு கருவூலத்திற்கு இழப்பை ஏற்படுத்தும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. சிவகங்கை நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் சம்பத்குமாரின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை ஊழியர்களை பணியில் தொடர அனுமதிப்பதில் தவறில்லை என கூறி அரசின் மனுவை தள்ளுபடி செய்தனர். திண்டுக்கல்லில் வீட்டின் பூட்டை உடைத்து 125 கிராம் தங்கம், 3 கிலோ வெள்ளி உள்ளிட்ட நகைகளை திருடியவரை AI தொழில்நுட்ப உதவியுடன் காவலர்கள் கைது செய்தனர். அபிராமி நகரை சேர்ந்த சொர்ணம் என்பவர் வீட்டில் கடந்த 24ஆம் தேதி 125 கிராம் தங்கம், 3 கிலோ வெள்ளி உள்ளிட்டவை திருடு போயின. தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த காவலர்கள் 100க்கும் மேற்பட்ட CCTV பதிவுகளை ஆய்வு செய்து AI தொழில்நுட்பம் மூலமாக மதுரையை சேர்ந்த விஜயசங்கர் என்பவரை கைது செய்தனர். இதையடுத்து அவரிடமிருந்து 125 கிராம் தங்கம், 3 கிலோ வெள்ளி, 2,30,000 ரூபாய் பணம், கார், 4 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பட்டியில் உள்ள வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் கொப்பரை தேங்காய் ஏலம் தொடங்கியது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த தென்னை விவசாயிகள் கொண்டு வந்த கொப்பரை தேங்காய்களை கொள்முதல் செய்ய பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் பங்கேற்றனர். சுமார் 18 டன் கொப்பரை தேங்காய்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட நிலையில் 1 கிலோ குறைந்தபட்சம் 40 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 141 ரூபாய் வரை விலை போனது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி மேம்பாலத்தின் நடுவே அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. பேருந்தை ஓரம் கட்ட முயன்ற பொழுது ஏர்லாக் ஆனதால் நகர்த்த முடியாமல் போனது. இதனால் பின்னால் வந்த வாகனங்கள் வரிசைகட்டி நின்றதில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வேலைக்கு செல்வோர் மற்றும் பொதுமக்கள் பேருந்துகளில் இருந்து கீழே இறங்கி நீண்ட தூரம் நடந்தே பேருந்து நிலையத்திற்கு சென்றனர். உதகையில் உள்ள சர்வதேச தரம் வாய்ந்த கோல்ஃப் மைதானத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு சிறுவர் மற்றும் சிறுமியருக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமேயான விளையாட்டு என்ற எண்ணத்தை மாற்றி அனைத்து தரப்பு மாணவர்களும் தேசிய அளவில் பங்கேற்கும் நோக்கில் இந்த பயிற்சி வழங்கப்பட்டது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை தந்த 70ற்கு மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் உதகையின் குளிரையும் பொருட்படுத்தாமல் மிகுந்த ஆர்வத்துடன் பயிற்சியில் ஈடுபட்டனர்.